அப்படியே அந்த காளி காளி நெய்லி சூழி மொக்கால ஓடி வாட ஓடிக்கலையா கல்லுக்கட்டு தாம்பரைங்க தாம்பரைங்க மரம் கல்லு கட்டு ஊரணி கிழக்காவது விடு அந்த எல்லையில யாரோ பெண்ணா ஒண்ணு தெரியல யாரோ பார்த்து வந்தவன் ஆமா என் நாய்க்கு ஒரு அபலாசையா எங்க ஓடுறது இடமா இருக்கு ஓடுறதுக்கா வளர்த்து நின்றுட்டாங்க அம்மாடி அப்பாடி சாமி சாமி முடிச்ச முதல்ல முடிச்சா சாமி முடிச்சா கல்லு கட்டி ஓடுறீல கிழக்கு பார்த்து வாசப்படி வேப்ப கல்லு கட்டல ஒரு பெண்ணுக்கா ஆம்பளைக்கும் ஐயோ சத்தம் வரும்போது சொல்லி வந்திருக்கு ஐயோ 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 நாய்க்க விட்டேங்க ஐயா சொல்லலடா ஆமாங்க என்ன சொல்லல சொல்லிட்டேன் ஆமா வேப்ப மரத்து கல்லு என் வீடு தாங்க கிழக்கு வீடு என் வீடு தாங்க அதை கிழக்கு பார்த்துன்னு என்னோட வீடு தாங்க அது சடல இருக்கு அது ஓம்பிட்டான்னு கேட்டேன் ஆமா ஏன் மூட்டுதாங்க அது சடல பெருசா இருக்கு ஆமாங்க அது ஓம்பிட்டா ஏன் மூட்டுதாங்க அது உன் முட்டாடி கூட சேப்ஸா கேட்டா ஆமாங்க அது ஓம்பட்டியாடா ஆமா இப்போதான் சாதா மாத்திரம் வந்து காலையில 5 மணிக்கு சொன்ன தெரியல எனக்கு ஆமாங்க சொன்னீங்க சரி என் முட்டாடியை கூப்பிடுங்களா எங்க சரி உன் முட்டாடியை கூப்பிடுறேன் சரி ஏன்னா சொல்லுதா நான் என்ன சொல்றேன் கல்லு கொட்டி ஓடு ஆமாங்க கிழக்க பார்த்த வாசப்படி ஓ வாசப்படி ஆமாங்க அங்க வந்து ஐயோட சத்தம் போது முடிக்க முடியாது ஆமாங்க சத்தம் வராது சரிங்க நான் சொல்ற மாதிரி செய்ய சரிங்க சரி ஏன்னா பொண்டாட்டி ஆமாங்க நல்லா கேட்டு பஸ் சொல்லுங்க பொண்டாட்டிக்கு 5 மணிக்கு வந்து என்ன சொன்னீங்க கிழக்கு இருக்குன்னு சொன்னேன் சரி அந்த கிழக்கு கிடைக்கும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் சாமி என் முன்னாடி கூப்பிடணுமா கூட்டிட்டு வா ஓ முன்னாடி வேண்டு விடு நான் பாத்து மக்கள் என் முன்னாடி வந்து நான் தரல போறேன் ஐயா பொண்டாட்டி டேய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தா சரி அதான் கூட கிழக்கு கிடைக்குன்னு சொன்னீங்க ஆமா சரி ஏ பொண்டாட்டி போமா என் முன்னாடி ஓம் எடுத்து ஆமா ஓம் எடுத்து பச்சை கிளி மாதிரி இருக்காடா கிளி மாதிரி பச்சை கிளியா கிளி மாதிரி சீட் எடுக்கணும் ஒண்ணுமே தெரியல அட ஓ முன்னாடியா ஆமா ஏன் குரலுக்கு வந்து வாச்சிருக்கு பாரு குரலுக்கு வந்து வாச்சிருக்கு பாரு மாதிரி சொன்னேன் சரி இது ஓ முன்னாடியா அதே பக்கத்துல முன்னாடியா முதல் முன்னாடியா ஏன் முன்னாடியா முதல் முன்னாடியா
அவன் முன்னாடி அதுக்கு மேல பச்சை கிளிமா இருக்குங்களா கிளிக்க சரி இது ஓ முன்னாடி தானே எத்தனை நீங்க கேட்பீங்க என் முன்னாடி பக்கத்துல உன் முன்னாடி ஆமா நாக்கிறே கூட்டு தள்ளி போனது போகுது இல்ல சாதம் அப்படி போயிருக்காரு அப்படியா ஆமாங்க சரி பொண்டாட்டி சரி ஒரு புதுசா ஒரு கிழங்கு முடிச்சிருக்கு ஆமாங்க அந்த கிழங்கு கிடைக்கிறோம்னா அப்படியா என்ன வேணும் என்னங்க வேணும் குஞ்சு வேணும் குஞ்சு கொண்டா என் குஞ்சு ஒண்ணுதாங்க இருக்குது ஏன்னா அதை கேட்டா நான் என்னங்க பண்ணிடுறது ஆனா ஒரு கோழி குஞ்சு ஒண்ணு கொண்டாடா கோழி குஞ்சு ஆமா சரி போய் வேகமா போ வரும்போது பாத்துக்கலாம் சரி சரி மெதுவா அவர் போட்டுருக்காரு துடுப்புது உள்ள என்ன பண்றீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணுங்க இல்ல என் உடனே கடவுளை கட்டி பிடிச்சிருக்கீங்க யாரை பிடிச்சது நீங்க ஒண்ணு கட்டி பிடிக்கல என்ன விளையாண்டுருக்கிய கொஞ்சம் உடனே கோழிக்கு விளையாண்டியா அப்படியே குதிரை கொண்டு வா குடுதட்சணைங்களா வச்சுட்டேங்க எங்க வச்ச உள்ளதான் வச்சிருக்கீங்க சரி நான் சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் சொல்லுங்க எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லணும் மூணு பிடிச்ச கழகம் மூணு பிடிச்ச கடகம் நான் சொல்ற மாதிரி திருப்பி சொல்லிடணும் சரிங்க சரி தலையை சுத்தி சுத்தி சொல்லு சரி சரி தலையை சுத்து சொல்லுங்க மூணு பிடிச்ச கழகம் மூணு பிடிச்ச கடகம் தலையை சுத்து நீங்க என்ன சொல்லுங்க தலையை சுத்து மூணு பிடிச்ச கழகம் அளவு தலைய சுத்துறா அளவு தாழி தாழையா கோழி ஊரை பிடிச்ச செத்து போகுங்களா செத்து போகுங்களா மருத்துவமா எல்லாம் ஊர் உலகத்தை பிடிச்சிக்கிறேன் ஒன்னோட கொடுத்துல காட்டை கொடுத்து பணத்தை கொடுத்து என்ன எனக்கு என்ன நானே பேசாம இருக்கிறேன் கட்டம் சரியில்லை சொல்லுங்க எல்லா கிழமும் உங்களோட சரி சரி இப்ப என்ன பண்ணீங்க சரி போங்க குழந்தை வர சாமி அது ஒரு பாக்கியா இருக்கு அதை கேட்கணும்ல அதான் நீ சொல்லிட்டோம்ல சரி அது முன்னாடியே கேட்கணும் சரி சரி இந்த எல்லையில எங்கு சென்றிருந்தாலும் உங்களுக்காக உலகமெல்லாம் எந்த எல்லைக்கு சென்றிருந்தாலும் 16 பெற்று பெருவாக வந்து இந்த இடத்துல காளீஸ்வரன் ஆயுஸ்வரன் எல்லையில் இருந்தாலும் இந்த தெய்வங்களுக்கு மீண்டும் 16 பிறப்பு நடந்திருந்தது எந்தெந்த எல்லைக்கு சென்றிருந்தாலும் உங்களுக்காக இந்த அடுத்த வருஷம் உனக்காக கண்டிப்பா யார் அப்பனே நீங்கள் என்ன பண்றீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஏன் அந்த மரத்துல போட்டு உன்னை கட்டி வச்சிருக்காங்க ஓய் என்ன அப்பற எனக்கு தெரியலையா குடும்ப நாக்கு தெரியலையா ஐயோ இங்க வெள்ளுடையார் ஒருத்தர் இருக்கிறார் எங்க இருக்க வெள்ளுடையா ஒருத்தன் சரி அவர் சொன்னாரு என்ன சொன்னாரு 30 வப்பாட்டி 3 வண்டாட்டி வச்சிருப்பேன் 30 வப்பாட்டி 3 வண்டாட்டி 30 ஏக்கர்னா ஐயோ 30 நகை இதெல்லாம் எனக்கு பாய்ப்பே தாருன்னு சொன்னாரு சரி வேணாம்னு சொல்லிவிட்டேன் நான் வேணாம்னு சொன்னதுனால பாய்ப்பல சொல்லிட்டே வேணாம்னு நான் வேணாம்னு சொன்னதுனால இந்த மரத்தை என்ன கட்டி வச்சுட்டாங்க சரி 30 நாள் ஆச்சு 29 நாள் ஆச்சு என்னை கட்டி போட்டு இன்னும் ஒரு நாள் இதுல யாரு இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பொருளை நீங்க வாங்கிக்கலாம் கோழி இப்போ வரப்போகுது 3 கொண்டாட்டி 30 கொண்டாட்டி 30 வப்பாட்டி
30 படம் கிடைக்குமா? தம்பி மகனே 30 படம் கிடைக்குமா? ஆடி போகுது. பாஞ்சு வாஞ்சு. எங்களை கட்டி போட்டுருந்தவன் அங்க கட்டி போட்டுருந்தவங்க நிக்கிறல்ல? கட்டி போட்டுருந்தவங்க நிக்கிறல்ல? நீ யாரு? நீ யாரு? நான் தான் நிக்கிறேன்ல. நீ யாரு? தெரியலையா? தெரியல. நீ யார வந்தலே ஆரா யாராகிறீங்க? நம்பர் கேட்க யாராடி? டேய் சாக்க எடுத்து வந்துரு. அப்பா பாப்பா உனக்கு மரியாதையா வந்துரு. கொண்டு வரலையா எத்தனை முடி குடிச்சிருக்கேன். எடுக்க கேட்கிற பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன உரிய வெளி உரிய ரெண்டு அடியாவது அடிக்காம வந்து உனக்கு உதவு. கண்டிப்பா இருக்கு. போடு முடிச்சு போடு போடா. ஓட்டு போடுறாங்க அட ஒரு அடியாவது போடுற ஒரு அடியாவது 30 கொண்டாட்டி. உனக்கு வேண்டுப்பா கொண்டாட்டி 30. 30 மாடி. ஏய் ஏய் ஒக்க முன்ன ஏய் 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 என்ன பைத்தியம் வரண்டா? ரெண்டு பைத்தியத்தை மாட்டாங்க. போட ஓடி போடா பொடாடி கொண்டாடி ஏங்க நான் உள்ள சாமறேன். நீ எனக்கு எப்படி ஆபத்து அவன் ஓடிட்டான். போலாம். இதோ இந்த சூழக்கரையில் நான் ஐதீகமாகின்றேன். யாரை கேட்டா சூழ பத்த வச்ச? யாரை கேட்டு வச்சா? என்ன மச்ச புடவை எலுமிச்ச கடை என் தாய்க்கு வைத்து. ஆட தாய் சாமி சாமி நான் தானே கடவுள், நான் தான் தெய்வம். அப்படியா? ஓ சாமியை கூப்பிட்டு வருமா? என் சாமி கூப்பிட்டா வரும் பாருங்க. கூப்பிட்டு பார்க்கலாம். என்ன செய்ய போறேனம்மா தாளம்மா, என்ன செய்ய போறேனம்மா பசங்களே தெய்வம். இனிமேல் நகர சூழ பத்த வை. நான் வைத்து வைக்கணும். ஆமா சரி. ஒண்ணு ஆமா மரியாதை இல்லாம பேசிவிட்டேன். சரி. இதே மாதிரி பொம்பளை நகர கூட்டு கொண்டாடு. உண்ட. சரி சரி. சரி. பாப்போம். இந்த வெள்ளாடியாளுக்கு எக்கச்சக்கமாக சொத்து சுகமா இருக்க ஏராளம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். வந்து மறுபடியும் முடியாது. என்னை யார் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்? யாரு? என்னை யார் தெரிந்தால் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்க மாட்டாய். உனக்கு அழிவு காலம் நீங்கி விடுதா? இதோ என்னை யார் தொடர்கின்றார்? உனது கை கால்கள் விளங்காமல் போவார்கள். உனது கணவனை காப்பாற்ற மாட்டேன். ஏன் தெரியுமா? கோவில் குளங்களை எல்லாம் அடைத்து ஏழை எளியவர்களையும் சித்திரவதை செய்தான். கடவுளாக மதிக்கக்கூடிய பெண்களின் கற்பை சூழி அறிகின்றான். இப்பொழுது என்னையும் யார் தெரியாமல் பரிகாசம் செய்கிறான். மகளே, நீயும் என் பெரும் போல் ஒரு பெண் ஆகையால் நினைத்து தருகின்றேன். வெள்ளையாரை எழுந்திருங்கள். அங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு. அவங்கனால நான் கேட்டேன். இங்க இருக்கிறவன் காட்டு கொடுக்கிறவன் நடுவ உட்கார்ந்து இருக்கிறான் பாரு. வெட்டி வாங்கிட்டு அவன் ஊட்டி தர்றவன். இங்க இருக்கிறவன் பாரு அவன் கூட்டு கொடுக்கிறவன்.
இவங்க 3 பேர்த்தினால தான் நான் கெட்டேன். 3 கொண்டாட்டு 30 ஒப்பாட்டி இருந்து கொண்டு வைக்க குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை வரம் தர வேண்டும் தாயே. பெருடையாரே, உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை புத்திர பாக்கியம் தருகின்றேன், செல்வாருங்கள். அப்படியாக வேளாறு உங்க சூழக்கரையில் நைதிகமானதால் இந்த கிராமத்து மக்களுக்கு அம்மை நோய் அக்கினை பார்த்து வந்தால் இந்த சூளையில் உள்ள சாம்பலை அள்ளி பூசினார் அம்மை நோய் அக்கினை தீர்த்துவிடும். தாயே, உலகத்தில் எல்லாம் எத்தனை பிறவி பிறந்திருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்காக நலமற்று வாழ்வதற்காக ஏன் இதற்காக என்றால் இந்த உலகம் எல்லாம் பிள்ளை வரையற்றி நாட்டு மக்களுக்காக கேட்காத கோயில்களும் உலகமெல்லாம் நாடுகளெல்லாம் சுத்தாத ஊர்கள் இல்லை. ஆனால் உன்னை பெற்ற தந்தை நான் தான். எனக்கு ஒரு நல்ல வரம் மட்டும் தர வேண்டும். நான் தான் சாமி சாமி பணக்கிறேன். என்னை பெற்றெடுத்து உங்கள் நாவுசல் மாறாமல் இருக்க என்னை தானம் கொடுத்து விட்டீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வரம் தருகின்றேன். எனது சூழாயுதம் எப்படி வளர்கின்றதோ அதற்போல் உனது குடும்பமும் உனது வாழ்வும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். செல்வார்கள். தாயி அகரத்து முத்தாளமா, என் மனைவி மக்கள் பிள்ளைகள் அனைவருமே உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பிள்ளைக்கு பிள்ளையாக தங்கைக்கு தங்கையாக வைத்து பாதுகாத்து காப்பாற்றி வந்தீர்கள். அதற்கு மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் எனக்கு 8 நாளுக்கு முன்னே காப்பு கட்டி பக்தி சக்தியாக இருந்து 8வது நாள் எனக்கு பட்டு பாவாடை கட்டி மலர்களால் அலங்காரம் செய்து உனது குலத்தோர்கள் எனக்கு முன்னோடியாக வருவார்கள் வீரபாகு. அந்தபடி நீயும் வர வேண்டும் வீரபாகு. வீரபாகு, நான் ஒரு வரன் கேட்பேன், தருவியா வீரபாகு? தாய், நீங்க தெய்வ பிறப்புகள், நான் மாண்ட பிறப்பு. இந்த வீரபாகு இடத்துல அப்படியேப்பட்ட வரம் என்னிடம் கேட்பதற்கு என்னமா வேண்டும்? வீரபாகு, தாய், நீங்க கண்ணனாக அப்பனுக்கு அப்பனாக இருந்து எல்லா சீர்வரிசை நகை நட்டுகளும் செய்தார். இருந்தால் என்னை பூஞ்சோலைக்கு கொண்டு போய் இறக்கியதும் ஆடை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கலட்டிவிட்டு வந்து விடுவார்கள். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவுதான் சீர்வரிசை நகை நட்டுகள் செய்தாலும் அந்த பிறந்த இடத்து கோடியைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அப்பொழுது நான் உன்னையும் விட்டு என்னையும் விட்டு இந்த மக்களையும் விட்டு அனாதையாக பிறந்த கொள்ளத்தோடு இருக்கையில் என் மானத்தை காப்பாற்ற ஒரு கோழி துணி கொண்டு வந்து போட்டு என்றைக்கு நீ சாமியப்பன் ஆக்கிற வீட்டிலே பிறந்து முத்துமாணிக்கர் செட்டியார் வீட்டிலே தத்த பிள்ளையாக எடுத்து வளர்த்து இந்த வீரபாகு சாமியின் இடத்திலே அண்ணன் என்ற முறையோடு என் இடத்திலே நீ அடைக்கலோட காரணத்தினால் தாய் 15ஆம் நாள் காப்பு கட்டி அகரத்து முத்தால் அம்மன் அன்று பிறந்து அன்று அணிதகிற காலத்திலே உன்னை பூஞ்சலைக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரம். அப்பொழுது பூஞ்சலைக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரத்திலே என் பிறந்தெடுத்த துணியாக பட்டு தாமல் விரித்து உன் மானமரியாதை காப்பாற்றிக் கொண்டு இந்த வீரபாகு சாமுகன் உனக்கு மின்னோடி பிள்ளையாக இருப்பேன். எனக்கு மின் காப்பு கட்ட வேண்டும். மின் காப்பு கட்டிக்கொண்டு எனக்கு அடைக்கல கொடுத்தான். தாய்க்காக இந்த பிறந்தெடுத்த கோடி துணியாக செலுத்தி அகரத்து முத்தாளமா என்ற தாயை பெருமையை உலகெங்கும் பாடியும் தாயை. வீரபாகு, அந்தபடி செய்தால் நான் சந்தோஷமாக பூஞ்சோலைக்கு போய் சேர்ப்பேன். வீரபாகு ஆகட்ட தாய். தாய் அகரத்திலே பிறந்து அகரத்திலே வளர்ந்து இந்த தாடிக்கும் அருகில் இருக்கக்கூடிய அகரத்து மத்தால் அம்மா என்று பேர் நாமங்கள் இந்த உலகம் பிரவட்டம்.
பிரகட்டு தாய் அப்படியா? காளீஸ்வரி நாகேஸ்வரி இருவரும் உனக்கு பக்கத்தினாக இருக்க என்பதற்காக உன்னோட புகழ் பத்தி பிரமஷமா பிரமட்டதற்காக இந்த நாடகத்தை விடிவரை கண்டுபிடிச்ச ஒருவது மக்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் இசைக்குழு சார்பாக நாடகக்குழு சார்பாக நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய நாடக அமைப்பாளர் விஜய் அண்ணவர் சார்பாக நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை இன்று நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.